நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் இந்த வீடியோவோட பார்க்கறதுக்கே பயன் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பொருளை சாப்பிட்றோம், அது எப்படி தயாரே ஆகுதுன்றதை நம்ம யாருமே யோசிக்கிறதே இல்லை. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பெப்பர்லேயே 2 டைப் இருக்குது, பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர். நம்ம சாப்பிட்ற பிளாக் பெப்பரோட ஒரிஜினல் கலர் பிளாக்கே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதாவது அது எப்படி தயாரிக்கப்படுதுன்னா, மிளகு செடியிலேருந்து மிளகை எடுத்து அதை காய வைப்பாங்க. அப்போ அதில் இருக்க ஈரத்தன்மைலாம் வெளிவந்து காஞ்சி கருப்பாகி தோல் சுருக்கும். அதுதான் நம்ம சாப்பிட்ற பிளாக் பெப்பர். இப்போ நான் சொல்ல எல்லாமே உங்களோட பிளாக் பெப்பரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒயிட் பெப்பர் இப்போ நம்ம இதை முன்னாடியே எடுக்கிறோம்ல, காயாக இருக்கும் போதே அதை நம்ம நல்லா பழுத்த பிறகு எடுப்போம் ஒயிட் பெப்பரை. அதை அப்படி எடுத்து விதையை நீக்கி அதை ப்ரிசர்வ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஒயிட் பெப்பர். இப்போ நம்ம சாப்பிட்ற பிளாக் பெப்பரும் ஒயிட் பெப்பரும் எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதனால நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், இந்த வீடியோ முழுசாக பாருங்கன்னு. ஏன்னா நீங்கள் பாதிலே ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பெப்பரை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஒயிட் பெப்பரை பற்றி தெரிஞ்சிருக்காது. இனிமேல் நான் போடுற வீடியோஸ்லாம் முழுசாக பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. அதே மாதிரி எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.